ஹரே கிருஷ்ணா. மிகவும் புனிதமான மாதம் என்றழைக்கப்படும் பௌஷ மாதம் என்ற பெயர் கொண்ட தை மாதம் இன்று இனிதே துவங்குகிறது. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்று துவங்கும் பௌஷ மாதம் என்றழைக்கப்படும் தை மாதம் பகவான் ஸ்ரீமன் நாராயணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் பகவான் ஸ்ரீஹரிக்கு சிறப்பு வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனுடன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தேவர்களுக்கு சிறப்பு காணிக்கைகள் செலுத்தப்படுகின்றன. இந்த வகையில் பகவான் ஸ்ரீமன் நாராயணரின் வழிபாடு சிறப்பாக செய்யப்படுகிறது. காலை பொழுதில் சூரிய உதயத்தில் அவருக்கு காணிக்கைகள், அதாவது சூரிய தேவருக்கும் காணிக்கைகள், ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரத்தை ஓதுவதும் அவருக்கு வணக்கம் செலுத்துவதும் சில சிறப்பு பணிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. ஏனெனில் இது குளிர்காலத்தில் வரும் மாதம் என்பதால் பகவான் சூரிய நாராயணரின் ஆசீர்வாதத்துடன் ஒருவர் ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய இயலும். பகவான் ஸ்ரீஹரியை வழிபடுவதும் இந்த மாதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் வைகுந்த ஏகாதசி முடிந்த மாதமாக இருக்கிறது. இது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வைகுந்த தாமத்திற்கான நுழைவாயிலாக கருதப்படுகிறது. இந்த வைகுந்த ஏகாதசியை முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் கடைபிடிப்பவர்களுக்கு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடமான வைகுந்தத்தின் கதவுகள் எப்பொழுதுமே திறந்திருக்கும். இந்த புனித தை மாதத்தில் இன்றிலிருந்து மற்றொரு கதா யாகத்தை தொடங்குவோம். இந்த முழுமையான பௌஷ மாதத்தில் பகவான் ஸ்ரீஹரி தொடர்பான அழகான புராண கதைகளை ஒவ்வொரு தினமும் நாம் செவிமடுப்போம். ஏனெனில் அவை முற்றிலும் உண்மையானவை மற்றும் வேத சாஸ்திரங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை. எனவே இன்றைய முதல் அத்தியாயத்தை தொடங்கி இன்றைய சிறப்பு கதையான இந்த சர்வதேவம் பரமேஸ்வரத்தை செவிமடுக்கலாம். நிஷ்ஹபலனுடன் புராணக்கதை. ஞானமகரா சித்தத்தம் சித்தர் நந்தம் ஸ்ரவணம்பரத். யோக சாஸ்திரத்தில் அல்லுணரான ஒரு பிராமண தேவர் அங்கு வசித்து வந்தார். அவருடைய பெயர் சிவசர்மா. அவர் வேதங்களில் சிறந்த பண்டிதர். அவருக்கு 5 மகன்கள் இருந்தனர். அவர்கள் அனைத்து வேதங்களின் முழுமையான அறிவையும் நன்கு அறிந்திருந்தனர். மேலும் இந்த மகன்களின் பெயர்கள் யக்ய சர்மா, வேத சர்மா, தர்ம சர்மா, விஷ்ணு சர்மா மற்றும் சம்சர்மா. இந்த 5 சகோதரர்களும் தங்கள் தந்தையின் பக்தர்கள். அவர்களின் பக்தியை கண்ட சிறந்த பிராமண சிவசர்மா, தந்தை பக்தர்களின் இதயத்தில் இருக்க வேண்டிய உணர்வு என் மகன்களின் இதயத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் புத்திசாலித்தனமாக ஆராய்ந்த பின்னரே இதை அறிய முயற்சிப்பேன் என்று எண்ணினார். இப்போது பிரம்மர் சிவசர்மா வேதங்களை நன்கு அறிந்திருந்தார். பிரம்ம வேதங்களில் சிறந்தவர். அவருக்கு தீர்வு குறித்த அறிவும் இருந்தது. எனவே அவர் தனது மகன்களுக்கு முன்னால் ஒரு சம்பவத்தை முன்வைத்தார். மகன்கள் தங்கள் தாய் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருப்பதை கண்டனர். பின்னர் அவர்கள் அனைவரும் தங்கள் தந்தையிடம் வந்து, தந்தையே, எங்கள் தாய் தனது உடலை விட்டு சென்று விட்டார் என்றார்கள். இப்போது இது சம்பந்தமாக தாங்கள் எங்களுக்கு என்ன அறிவுரை கூறுகிறீர்கள்? பின்னர் பிராமணர்களில் சிறந்தவரான சிவசர்மா தனது பக்தியுள்ள மூத்த மகன் யக்ஞ சர்மாவை நோக்கி, மகனே, இந்த கூர்மையான ஆயுதத்தால் உன் தாயின் உடல் பாகங்கள் அனைத்தையும் துண்டு துண்டாக வெட்டி இங்கேயும் அங்கேயும் எரிந்துவிடு. மகன் தன் தந்தையின் கட்டளைப்படி செய்தான். தந்தையும் இதனை கேட்டார். இது அவனை தன் மகனுக்காக தவம் செய்ய தீர்மானித்தது. இப்போது அவன் தன் 2வது மகனுக்கான தந்தையின் பக்தியை சோதித்து வேத சர்மாவிடம் சென்று, மகனே, நான் ஒரு பெண் இல்லாமல் வாழ இயலாது. நீ என் வேண்டுகோளுக்கு கீழ்ப்படிந்து நான் பார்த்த எந்த பெண்ணையும் இங்கே அழைத்து வா. அவள் எல்லா நல்வாழ்த்துக்களும் செல்வமும் நிறைந்தவள் என்று கூறினார். பின்னர் தன் தந்தையின் வேண்டுகோளின் பேரில் வேத சர்மா, தந்தையே, நான் நிச்சயமாக தங்கள் விருப்பமான பணியை செய்வேன் என்றார். இதனை கூறி அவர் தன் தந்தையை வணங்கி சென்று அந்த பெண்ணை அணுகி, தேவி, என் தந்தை தங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார். அந்த முதியவர்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தயை கூர்ந்து அவர்கள் மீது கருணை காட்டி என் வேண்டுகோளின் பேரில் அவர்களுக்கு சாதகமாக இருங்கள் என்றார். வேத சர்மாவின் இத்தகைய வார்த்தைகளை கேட்டு மாயையிலிருந்து தோன்றிய பெண், பிராமணரே, தங்கள் தந்தை முதுமையால் அவதிப்படுகிறார்.
அதனால்தான் நான் அவரை ஒருபோதும் என் கணவராக மாற்ற விரும்பவில்லை. அவருக்கு இருமல், அவரது வாயில் சளி நிறைந்துள்ளது. அந்த நேரத்தில் மற்ற நோய்களும் வந்துவிட்டன. அதனால்தான் நான் அவரது துணையை விரும்பவில்லை. நான் உங்களுடன் வாழ விரும்புகிறேன். உங்களுக்கு பிடித்த பணியை என்னால் செய்ய இயலும். நீங்கள் தெய்வீக குணங்களை கொண்டவர், தெய்வீக வடிவம் கொண்டவர், பிரகாசம் உள்ளவர். நான் தங்களை மட்டுமே பெற விரும்புகிறேன். அந்த முதியவரை நான் என்ன செய்வேன்? பிராமணரே, நீங்கள் எதை விரும்பினாலும் அதை நான் உங்களிடம் கொண்டு வருவேன். அதில் எந்த ஐயமும் இல்லை. அந்த பெண்ணின் பாவமான மற்றும் விரும்பத்தகாத வார்த்தைகளை கேட்ட வேத சர்மா, தேவி, உங்கள் வார்த்தைகள் அநீதியானவை, பாவம் கலந்தவை மற்றும் பொருத்தமற்றவை. நான் என் தந்தையின் பக்தன். நான் குற்றமற்றவன். என் முன் அப்படி கூற வேண்டாம். நான் என் தந்தைக்காக மட்டுமே வந்துள்ளேன். அவருக்காக மட்டுமே நான் தங்களிடம் பிரார்த்தனை செய்கிறேன். மாறாக என் தந்தையை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதற்காக உயிருள்ள மற்றும் உயிரற்ற உயிரினங்கள் உள்பட 3 உலகங்களில் இருந்தும் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதனை தங்களுக்கு கொடுப்பேன். பின்னர் அந்த பெண், உங்கள் தந்தைக்கு நீங்கள் இப்படி தானம் செய்ய முடிந்தால் அதை எனக்கு கொடுப்பீர்கள் என்றால், நீங்கள் என் மீது திருப்தி அடைந்தால் உங்கள் தந்தையின் பாதங்களில் எனக்கு முழுமையான பக்தியை கொடுங்கள். எனவே இதை செய்யுங்கள். உங்கள் தந்தையின் பாதங்களில் நான் உங்களுக்கு முழுமையான பக்தியை கொடுக்கிறேன். நீங்கள் விரும்பியதை எனக்கு கொடுக்க விரும்பினால், என்னை உங்கள் தந்தையாக எடுத்துக்கொள்ள விரும்பினால், உங்கள் சொந்த கரங்களால் உங்கள் தலையை வெட்டி எனக்கு அர்ப்பணிக்கவும். பின்னர் வேத சர்மா கூறினார், தேவி, இன்று நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் தந்தைக்காக என் தலையை கூட நான் கொடுக்க முடியும். இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த விருப்பத்தை கூறி பிராமணர்களில் சிறந்தவரான வேத சர்மா ஒரு கூர்மையான வாளை எடுத்து புன்னகையுடன் தனது தலையை வெட்டி அந்த பெண்ணிடம் கொடுத்தார். இரத்தத்தில் நனைந்த அந்த தலையை எடுத்துக்கொண்டு அவள் சிவசர்மாவை திருமணம் செய்ய சென்றாள். பின்னர் அந்த பெண், பிராமண தேவரே, உங்கள் மகன் வேத சர்மா என்னை உங்களுக்கு சேவை செய்ய அனுப்பியுள்ளார். இது அவருடைய தலை. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த தலையை கண்டு வேத சர்மாவின் 4 சகோதரர்களும் நடுங்கினர். இந்த நல்லொழுக்கமுள்ள சகோதரர்கள் இப்படி பேசத் தொடங்கினர். மதத்தை எல்லாம் கொண்டிருந்தவள் அவள் எங்கள் தாய். அவர் சத்திய சமாதி மூலம் மரணத்தை அடைந்தார். நம்மில் இந்த வேத சர்மா மிகவும் அதிர்ஷ்டசாலி. அவர் தனது தந்தைக்காக தனது உயிரை கொடுத்தார். அவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர். அந்த கதையை கேட்ட சிவ சர்மா பிராமணர் மேலும் பாக்கியவானானார். வேத சர்மா ஒரு முழுமையான பக்தர் என்பதை உணர்ந்தார். பின்னர் அவர் தனது நெருங்கிய மகன் தர்ம சர்மாவிடம், மகனே, உன் சகோதரனின் இந்த தலையை எடுத்துக்கொண்டு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய் என்று கூறினார். தர்ம சர்மா உடனடியாக அங்கிருந்து தனது சகோதரனின் தலையுடன் புறப்பட்டார். அவர் தனது தந்தையின் பக்தி, தபம், உண்மை மற்றும் எளிமை ஆகியவற்றின் சக்தியால் தர்மை ஈர்த்தார். அவரது தவத்தால் ஈர்க்கப்பட்ட தர்மராஜர் தர்ம சர்மாவிடம் வந்து, தர்ம சர்மா, உங்கள் பிரார்த்தனையால் நான் இங்கு தோன்றினேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் என்றார். பின்னர் தர்ம சர்மா, தர்மராஜரே, நான் என் குருவிற்கு சேவை செய்திருந்தால், என் தந்தையிடம் பக்தியும் அசைக்க முடியாத தவமும் கொண்டிருந்ததால், இந்த உண்மையின் விளைவால் என் சகோதரர் வேத சர்மா மீண்டும் உயிர் பெறுவார். பின்னர் தர்மராஜர், பெரிய மனிதரே, உங்கள் தவத்திலும் உங்கள் தந்தையின் மீதான பக்தியிலும் நான் திருப்தி அடைகிறேன். உங்கள் சகோதரர் நிச்சயமாக வாழ்வார். நான் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் கூறுகிறேன். நீங்கள் என்னிடம் வேறு ஏதாவது பெரிய வரத்தை கேளுங்கள். பின்னர் தர்ம சர்மா தர்மரிடம் இவ்வாறு கூறினார். அவரது வார்த்தைகளை கேட்ட தர்மராஜா அவரிடம், நீங்கள் என் மீது திருப்தி அடைந்தால் என் தந்தையின் பாதங்களுக்கு அசைக்க முடியாத பக்தியையும் மதத்தின் மீது அன்பையும் கொடுத்து இறுதியில் எனக்கு முக்தியை வழங்குங்கள் என்றார். தர்மராஜர், இதையெல்லாம் என் அருளால் அடைவீர்கள் என்றார். இந்த மகத்தான கூற்றை கேட்டதும் வேத சர்மா உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்தது போல் எழுந்தார். அவர் எழுந்தவுடன் ஞானியான வேத சர்மா தர்ம சர்மாவிடம், சகோதரரே, அந்த தெய்வம் எங்கே சென்றது? என் தந்தை எங்கே என்று வினவினார். பின்னர் தர்ம சர்மா முழு கதையையும் விவரித்தார். இதையெல்லாம் செவிமடுத்த வேத சர்மா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் தர்ம சர்மாவிடம், அன்பான சகோதரரே, பூமியில் தங்களைப் போல எனக்கு யார் நலம் விரும்ப முடியும் என்று கூறினார். இவ்வாறு
மகிழ்ச்சியால் நிறைந்த 2 சகோதரர்களும் தங்கள் தந்தை சிவசர்மாவிடம் சென்றனர். பின்னர் தர்மசர்மா தனது புகழ்பெற்ற தந்தையிடம், பெரிய மனிதரே, இன்று நான் தங்கள் மகன் வேதசர்மாவை இங்கு தலை மற்றும் உயிருடன் கொண்டு வந்துள்ளேன் என்றார். பின்னர் சிவசர்மா பணிவுடன் தனது 4வது மகன் மகாமத் விஷ்ணு சர்மாவிடம் கூறினார். அவர் முன் நின்றார். மகனே, என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். இன்று இந்திரலோகத்திற்கு சென்று அமிர்தத்தை, அழியாத அமிர்தத்தை மீண்டும் கொண்டு வாருங்கள். என் அன்பானவருடன் இப்பொழுதே அமிர்தத்தை அருந்த விரும்புகிறேன். ஏனென்றால் அது எல்லா நோய்களையும் குணப்படுத்துகிறது. தனது தந்தையின் இந்த வார்த்தைகளை கேட்ட விஷ்ணு சர்மா, தந்தையே, நீங்கள் கூறுவதை நான் செய்வேன் என்றார். இதை கூறிவிட்டு அவர் தனது தந்தையை வணங்கி தனது மரியாதையை செலுத்தி தனது பெரும் பலம், தவம் மற்றும் வேப்ப மரத்தின் சக்தியை பயன்படுத்தி வானத்தின் வழியாக இந்திரலோகத்திற்கு பயணம் செய்தார். அவர்கள் வானத்தில் நுழைந்ததும் தேவர்களின் அரசரான தேவேந்திரன் அவர்களை கண்டு அவர்களின் நோக்கத்தை அறிந்து அவர்களை தொந்தரவு செய்ய தொடங்கினார். அவர் மேனகையிடம், அழகான பெண்மணி, என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சர்மாவின் பணியை தடுக்காதீர்கள். நீங்கள் தர்மத்தை பின்பற்ற விரும்பினால் என்னை காப்பாற்றுங்கள். பின்னர் விஷ்ணு சர்மா சுமுகி, தேவர்களின் அரசரின் முழு குணத்தையும் நான் அறிவேன். உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. விஸ்வாமித்ர முனிவரும் மற்றவர்களும் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் அழகால் மயங்கினர். நான் சிவசர்மா என்ற பிராமணரின் மைந்தன். உங்கள் மந்திரம் எனக்கு வேலை செய்யாது. நான் யோக சித்தியை அடைந்து தவத்தின் மூலம் முழுமையை அடைந்து விட்டேன். நான் காமத்தையும் தர்மத்தையும் வென்று விட்டேன். அதன் பிறகும் தேவர்களின் அரசரான தேவேந்திரன் தனது பாதையில் பல தடைகளை உருவாக்கினார். ஆனால் மிகவும் புகழ்பெற்ற பிராமணர் தனது பிரகாசத்தால் அந்த தீமைகள் அனைத்தையும் அழித்தார். தேவராஜன் தேவேந்திரனால் உருவாக்கப்பட்ட இந்த தீமைகள் அனைத்தையும் கண்ட பிராமணர் மிகவும் கோபமடைந்து பின்னர் ஒரு சாபத்தை உச்சரிக்க எண்ணினார். நான் தேவேந்திரனை தேவலோகத்திலிருந்து வெளியேற்றி தேவர்களை காக்க மற்றொரு இந்திரனை படைப்பேன் என்றவர் எண்ணினார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது தேவராஜனான தேவேந்திரன் அவர் முன் தோன்றினார். பௌஷ்ய மாதம் என்று அழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் முதல் அத்தியாயம் என்று கூறப்படும் முதல் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.